கேரளாவில் காலை முதலே முன்னாள் முதல்வர் பினராயி விஜயனுக்கு சொந்தமான வீடுகள், அலுவலகங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இந்த சோதனைக்கு பின் திருவனந்தபுரத்தில் பினராயி விஜயன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில், ஏன் என் வீட்டில் மட்டும் அமலாக்கத்துறை சோதனை நடத்தவில்லை, ஏன் நான் கைது செய்யப்படவில்லை என்று தொடர்ந்து ராகுல் கேட்டு வந்தார். இந்த சோதனை ராகுலுக்கும் அவரை போன்ற தலைவர்களுக்கும் மன திருப்தியை அளித்திருக்கும் என்று நம்புகிறேன். மத்தியில் பாஜக ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பின் நாடு முழுவதிலும் உள்ள எதிர்க்கட்சிகளுக்கு எதிராக சிபிஐ, இடி போன்ற மத்திய ஏஜென்சிகளை பாஜக ஏவி விடுகிறது. அதன் ஒரு பகுதிதான் இந்த சோதனை என்று நான் கருதுகிறேன். மற்ற கட்சித் தலைவர்களுக்கு எதிரான அமலாக்கத்துறை நடவடிக்கைகள் குறித்து காங்கிரஸ் மௌனம் காக்கிறது. இந்த சோதனை நடவடிக்கைகள் மூலம் என்னையோ என் கட்சியையோ அச்சுறுத்தவோ பலவீனப்படுத்தவோ முடியும் என்று തപ്പു കണക്ക് പോടാതീർകൾ, അത് നടക്കാது என்று കൂറിനാർ. എല്ലാവർക്കും അറിയാവുന്നതുപോലെ ഇന്ന് കാലത്ത് 7 മണിക്കാണ് ഈ വാതിൽക്കല് ഇഡി ടീം എത്തുന്നത്. ഈ സമയം വരെ അവരിവിടെ പരിശോധനയിലായിരുന്നു. വന്ന ടീം നിർദ്ദേശമനുസരിച്ച് വരുന്നതാണല്ലോ, അങ്ങനെയല്ലേ നമ്മൾ കാണേണ്ടതുള്ളൂ. ഉദ്യോഗസ്ഥരാകുമ്പോൾ മേലെയുള്ളവര് പറയുന്നത്, ഉദ്യോഗസ്ഥരാകുമ്പോൾ അധികൃതർ പറയുന്നത് അനുസരിക്കാൻ അവര് ബാധ്യസ്ഥരാണ്. അവര് ഇവിടെ കണ്ടത് കാര്യങ്ങള് നല്ല രീതിയിൽ മര്യാദക്ക് ഇടപെടുന്നതാണ്. മറ്റ് ഏതെങ്കിലും തരത്തിലുള്ള അതിർകവിഞ്ഞ ഇടപെടലൊന്നും ഇവിടെ ഉണ്ടായില്ല. ഇത്രയും മണിക്കൂറുകൾ അവർ ഈ വീട്ടിനകത്തുണ്ടായി. അവർക്ക് ഒരുപാട് കാര്യങ്ങൾ മനസ്സിലാക്കാനുണ്ടായിരുന്നു എന്നാണ് തോന്നുന്നത്. അതിലെന്താണ് അവർക്ക് കിട്ടിയതില്ല എന്നൊക്കെ അവരാണ് വ്യക്തമാക്കേണ്ടത്. ഏതായാലും ഇതൊന്നും ഒരു